ஹலோ ஹாய் மக்களே. இப்போ 14ஆம் நிலையை சந்திப்போம். நாங்கள் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்ததுனால எங்களை சென்னைக்கு அமுச்சு வச்சாங்க. தனியாக குடுத்தனம் பண்ணட்டும், இங்கே தான் எல்லாமே முடிஞ்சு போச்சு, கேஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால சென்னைக்கு குடும்பம் பண்ண அமைச்சாங்க. அப்போது அவங்க சென்னையில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க அங்கே வீடு பார்த்து சும்மா கொஞ்சம் ஜாமான் எங்களை சென்னையில் உள்ள ஒரு கடத்தெருவுக்கு அழைச்சிட்டு போய் அவனுக்கு ஒரு தோல் ஃபேக்ட்ரியில் வேலை வாங்கி கொடுத்தாங்க. சென்னையில் உள்ள ஒரு வீடை பார்த்து அங்கே பால் காய்ச்சி ஸ்டவ் அடுப்பு வாங்கி பாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாய் தலைவாணி இப்படிலாம் வாங்கி கொடுத்து ஒரு சென்னையில் இருக்க வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சென்னையில் குடும்பம் பண்ணணும், இவனுக்கு வேலை கிடச்சிது, தோல் ஃபேக்ட்ரிக்கு போனான். அப்போது அவங்களோட சித்தப்பானவர் எங்கள் கூட இருந்தார். அப்போ பார்த்திங்கன்னா நான் இவனை பார்த்துக்கிறனோ இல்லையோ, அவர் வந்தோடனே கை கால் கழுவுறதுக்கும் குடிக்க சொம்பில் தண்ணி கொடுக்கறதுக்கும் மாடியில் போய் உக்காந்துருவார். கீழே நாங்கள் இருக்கோங்கிறதுனால இருக்க மாட்டார். அவருக்கு அதுவும் இந்த மாடி ஸ்டெப்ஸை பார்த்திங்கன்னா கம்பி ஃப்ரெண்ட்ஸ், அதில் போய் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு எடுத்து கொண்டு போகணும், அவரை பார்த்தோன்னே பரிமாறணும், அப்போ கிட்ட உட்காந்து பரிமாறணும். அப்போ அவங்க அம்மா கும்பகோணத்துலேருந்து ஃபோன் அடித்தப்போ அவங்கள நல்லா பார்த்துங்க, ரொம்ப உழைச்சவர், ரொம்ப கஷ்டப்பட்டவர், இப்படியெல்லாம் ஃபோன் பண்ணி அழுவாங்க, அவர் மேலே அவ்வளோ கேர் எடுத்துக்க சொல்லுவாங்க. இப்படி குடும்பம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தொடர்ந்து ஒரு 15 நாள் 1 மாதம் ஆணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சித்தப்பாவுக்கும் அவனுக்கும் ஒரு சிறு சிறு சண்டைகள் ஏற்பட ஆரம்பிச்சுது. அந்த சண்டைகளில் அவன்கிட்ட பேசாமல் போனாங்க, என்கிட்ட மட்டும் பேசினாங்க. வீட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, அவன் செய்கிற வேலையை குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படி இப்படி இருக்கும்போது என் கையில் வர காசை கொண்டு வந்து கொடுப்பான். நான் அதை ரொம்ப சிக்கனமாக வச்சுப்பேன். அப்போது அவங்களோட சித்தப்பா கேட்டால் கொடுக்க சொல்லுவாங்க, ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க. அதை நான் வச்சிட்ருக்கும்போது வாடகை கொடுத்து ஒரு மாதம் ஒழுங்காக இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சித்தப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாளாக அவரே கொஞ்சம் ஒரு மாதிரி பேட் வேர்ட்ஸஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தார். அப்போது அவனுக்கும் அவங்க சித்தப்பாவுக்கும் சண்டை வந்து அவங்க சித்தப்பாவை அடிச்சுட்டு பழைய மாதிரி ஆன் டயத்தில் 12:30 மணி இருக்கும் அந்த வீட்டில் அவங்க சித்தப்பாவை அடிச்சுட்டு அவர் இவனை அடிச்சுட்டு என்கிட்ட பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசினதுனால சண்டை போட்டு ஆன் டயத்தில் பஸ் ஏறி சொந்த ஊரான உள்ளூருக்கே அவனும் நானும் வந்துட்டோம். நைட்டு நடைப்பயணம், அவங்க அம்மா கிட்ட சண்டை. அப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போகல, அவனோட அத்தை வீட்டுக்கு எங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு போனான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே என்ன நிலமை நடந்துச்சுங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். டாட்டா, பாய் பாய், see you. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.